வணக்கம். காரைக்குடி கொப்படையநாயகியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி நடைபெற்ற வடமாடு மஞ்சு விரட்டு. காரைக்குடி கொப்படையநாயகியம்மன் கோவில் வைகாசி தேர் திருவிழாவையொட்டி ஆண்டுதோறும் செஞ்சை குடியாத்தன் கான்வாய் பகுதியில் வடமாடு மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் 8வது ஆண்டாக மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கியது. இதில் சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த 16க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். ஒவ்வொரு காளைகளாக வடமாடு தொழுவில் நீளமான வடத்தினால் கட்டப்பட்டு அந்த காளைகளை 9 பேர் கொண்ட மாடுபிடி வீரர்களுக்கு 20 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டு காளைகளை அடக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டது. இவ்வாறு ஒவ்வொரு காளையாக களத்தில் இறக்கிவிடப்பட்டனர். 9 பேர் கொண்ட மாடுபிடி வீரர்கள் காளைகளை அடக்க களத்தில் இறங்கினர். சில காளைகள் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபட்டனர். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் நிகழ்ச்சியில் காயமடைந்த வீரர்களுக்கு அங்கிருந்த செஞ்சை ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்தனர். இந்த நிகழ்ச்சியை காண காரைக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தனர். காரைக்குடி தெற்கு போலீஸ் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அறிஞர் பார்வை செய்திகளுக்காக ரேணுகா முத்துக்குமார்.